வவுனியா புளியங்குளம் பகுதியில் ஒரு கொடூரமான கொலை சம்பவம் ஜூன் 3ஆம் தேதி காலை நடந்துள்ளது. 32 வயதான ரஜோட் ஸ்வர்ணலதா என்ற ஆரம்ப பிரிவு ஆசிரியையை அவரது கணவர் கொன்று கழுத்து பகுதியை வெட்டி பிளாஸ்டிக் பையில் வைத்து மோட்டார் சைக்கிளில் புளியங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு எடுத்து சென்று சரணடைந்துள்ளார். மானிப்பாயை சேர்ந்த இவர்கள் காதல் திருமணம் செய்ததாகவும் இவர்களுக்குள் குடும்ப தகராறு இருந்ததோடு மனைவிக்கு இளம் ஆணொருவருடன் தொடர்பிருந்ததாக குற்றம் சாட்டியிருந்தார். அண்மையில் இதை தெளிவுபடுத்தும் முயற்சியாக அந்த இளைஞன் இருவரின் நெருக்கமான புகைப்படங்களை கணவனுக்கு அனுப்பியதாக கூறப்படுகின்றது. இதனால் கொந்தளித்த கணவன் போலீஸ் நிலையத்தில் விவகாரம் தீர்க்கலாம் என்று கூறி மனைவியை அழைத்து சென்றதாக தெரிவிக்கின்றனர். நைனாமடு காட்டு பகுதியில் மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்த பின்னர் தலையை தனியாக எடுத்து சென்றுள்ளார். தனது மனைவியை கொன்று சடலத்தை காட்டுப்பகுதியில் வீசியுள்ளதாக தெரிவித்த நிலையில் போலீசார் விசாரணையையும் சடல மீட்பு பணியிலும் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.